அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவோ ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும், அவனுடைய பிள்ளைகள் மற்றும் துணை சரியாக அமையாவிட்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்கவே இருக்காது. ஒரு வீட்டை அல்லாஹ் எதற்கு தந்திருக்கிறான்? நிம்மதியாக இருக்கணும். ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் ஒரு வீடே. அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதி கொடுக்கக்கூடியவர்களாக இல்லைன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. எவ்வளவோ சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சாலும் மனசில் ஒருவித பதட்டம், கவலை சொல்லிட்டு இருக்கும். நம்முடைய பிள்ளைகள்னால் எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய துணை எப்படி இருக்காங்களே சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நம்முடைய பக்கம் மார்க்க வழியில் கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக ஒரு விஷயமா இருக்குது. நாம் கேட்கும் துவாக்கள் நம்முடைய விதியை மாற்றும்ல, அதே போல் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை மாற்றும், அவர்களின் விதியையும் அழகாக மாற்றும். நமக்கும் சந்தோஷத்துக்கு தரும், நம்முடைய பிள்ளைகளும் நல்லபடியாக வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு 2 சிறந்த துவாக்களை நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் ஓத வேண்டிய ஒரு துவா இது. இந்த துவாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த துவாக்கள் அல் குர்ஆனில் இருக்கிற துவாக்கள். அது எப்படி நாம துவா கேட்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்படும். அவங்க எப்படி நல்ல வழியில் போவாங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போவாங்க, நல்ல வழியில் வருவாங்க அவங்க. ஏன்னா நாம் யார்? பெற்றோர்கள். நம்ம பெற்றோர்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா கேட்கணும். ஒரு தாயோட துவா அந்த அளவுக்கு கபுலாகும் தாம் பிள்ளைகளுக்காக கேட்கும்போது. நாம் தொடர்ந்து துவா செய்வதன் மூலமாக நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உள்ளங்களை திருப்பக்கூடியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் நினச்சா இந்த பக்கமும் திருப்புவான், நல்ல பக்கமும் திருப்புவான். நம்முடைய பிள்ளைகளின் மனதை நல்ல பக்கம் திருப்பணும் சொல்லிட்டு நாம் துவா செய்யணும். அதற்கேற்ற சிறந்த ஒரு துவாக்கள் தான் இது. பிள்ளைகளின் வாழ்க்கையில் மற்றும் சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படாது இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வருவதன் மூலமாக. நம்முடைய துணையின் அந்த வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு கணவன் சரியில்லாமல் இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகளாக இருக்கும், சண்டை சச்சரவுகளாக இருக்கும். சில வீடுகளில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கணவன் நல்லதாக இருப்பாங்க, மனைவியால் பிரச்சனைகளாக இருக்கும், சண்டை சச்சரவாக இருக்கும். இந்த ஒரு துவாவை யார் பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்காங்களோ அவங்கள மனசில் நியத்து வச்சுக்கிட்டு இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுடைய துணை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அல்லாஹ் மாற்றி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு 2 துவாக்கள். நான் ஒவ்வொரு துவாக்கெல்லாம் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சு இந்த துவாவை யார் ஓதியிருக்காங்களோன்னு தெரிஞ்சுக்குங்க. அதையும் நான் சொல்கிறேன். தெரிஞ்சு வச்சு ஓதிட்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னென்னு பார்க்கலாம். ரப்பிஜ் அல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ஸுர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ. ரப்பிஜ் அல்னி முகீமஸ் ஸலாத்தி வமின் ஸுர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ. என் இறைவனே, என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இந்த துவாவில் நம்ம ஆரம்பத்தில் என்ன கேட்குறோம்? என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக ஆக்குவாயாக. தொழுகை தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். யார்கிட்ட அந்த 5 வேளை தொழுகை வந்துச்சோ நிச்சயமாக அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறது. தொழுகையாளி நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான், கெட்ட செயல்களை விட்டு அது காப்பாற்றும். அந்த தொழுகை மட்டும் நம்முடைய பிள்ளைகள் கிட்ட வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் தான். மற்றது எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நாம் என்ன தான் சின்ன வயசுலேருந்தே பசங்களை தொழுவ அப்படி சொல்லிட்டோம், அவங்க தொழுவாமல் சில டைமில் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க மனசு இன்னும் அந்த ஈமான் வரல, முழுமையாக வரல. அந்த ஈமான் வரணும், அந்த நாட்டத்தோடு அவங்க தொழணும்னா இந்த ஒரு துவா மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்குது. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து கேட்பதின் மூலமாக
உங்கள் பசங்களை மனசில் வச்சுட்டு நியத்து வச்சுட்டு ஓதுங்க. இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹிடம் தனியாக துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த மாதிரி என் பசங்க தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க முதல்ல தொழுகையாளிகளாக மாறணும், அந்த ஒரு உள்ளத்தை அவங்களுக்கு கொடு, ஈமான் அவங்களுக்கு கொடு சொல்லிட்டு அல்லாஹிடம் நல்லா துவா செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் பிள்ளைகள் தொழ ஆரம்பிப்பாங்க. கடைசியாக இந்த ஒரு துவா என்ன கேட்குறோம், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய பிரார்த்தனை சொல்லிட்டு ஒருமையில் கேட்கல, எங்கள் பிரார்த்தனை சொல்லிட்டு பன்மையில் கேட்குறோம். நீங்கள் கேட்ட துவாக்களும் கபுலாகும், உங்கள் பிள்ளைகள் கேட்ட துவாக்களும் கபுலாகும். தொழுவாங்க, தொழுகையின் மூலமாக அவங்க அல்லாஹிடம் ஒரு கோரிக்கையை, நல்ல கோரிக்கையை எடுத்து வைப்பாங்க, அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். மிக மிக சிறந்த பலம் வாய்ந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. அடுத்து 2வது துவா. இந்த துவாவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஓதி இருக்கிறாங்க. அந்த துவா என்னன்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக. இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கி அருள்வாயாக. இந்த ஒரு துவாவின் மூலமாக உங்களுடைய துணை உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நம்முடைய துணையின் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கண்களுக்கு குளிர்ச்சினால் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கணும். எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. நமக்கு சாதகமாக அவங்க இருக்கணும், நம்முடைய விருப்பத்திற்குரியவர்களாக அவங்க இருக்கணும். அது மாதிரி அவங்க நடக்கணும் சொல்லி தான் இந்த துவாவில் நாம் கேட்குறோம். உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்ல வழியில் வரணும், அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையே ரொம்ப சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 துவாவை மட்டும் நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. ஒவ்வொரு வேளை தொழுகையை முடிச்சுட்டு இந்த துவாக்களை ஓதுங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. இந்த மாதிரி என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நீக்கி என் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு, அவங்க நல்ல வழியில் போகணும், கெட்ட வழியில் போகக்கூடாது, ஹராமான வழியில் போகக்கூடாது, என்னுடைய கணவன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காரு சொல்லிட்டு அவங்கவுங்க கஷ்டங்கள் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி அல்லாஹிடம் உதவி தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். ஏன்னா இந்த ஒரு துவாவை யார் ஓதி இருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் பற்றி உங்களுக்கு தெரியும். உங்கள் குடும்பமே அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்தது. எப்படின்னா அவங்க சொல் பேச்சை கேட்கவே இல்லை, எல்லாமே அல்லாஹிற்காக அர்ப்பணிச்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வறண்ட பாலைவனத்தில், இப்போ காபாவா இருக்குது, அப்போ வறண்ட பாலைவனமாக இருந்துச்சு, தண்ணி இல்லாத பாலைவனம், அந்த இடத்துல விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் கட்டளை. அவங்க விடுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடியே வராங்க. ஏன் என்னை விட்டு போகிறீங்க, நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் சொல்லிட்டு அவங்க பாட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, இது அல்லாஹ்வின் கட்டளையாண்டு. அவங்க ஆமாம் சொல்லி தலை ஆட்டின உடனே அப்படியே நின்றுடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அல்லாஹ்வின் கட்டளை, நிச்சயமாக இது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் சொல்லிட்டு அடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ப அல்லாஹ் எப்படி உதவி புரிகிறான், அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரான். அடுத்ததாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்றாங்க. ஒரு 10 வயசு அவங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் அல்லாஹ்விலிருந்து வஹி வருது, என்னன்ட்டு மகனை அறுத்து பலியிடணும்னு சொல்லிட்டு. உடனே மகன் கிட்ட சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் வஹி இது சொல்லிட்டு. அவங்க உடனே சம்மதிக்கிறாங்க. சின்ன வயசு தானே இருந்தாலும் அவர்களிடம் அந்த இறையச்சம் இருந்தது. அந்த இறையச்சத்திற்கு காரணம் என்னது, இந்த துவாக்கள் தான். அல்லாஹ் கைவிட்டானா கைவிடல, மிகப்பெரிய வெற்றியை தந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் ஃபுல்லாக நிறைய நபிமார்கள் எல்லாம் வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததியினர் தான். அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் தந்தான். இந்த 2 துவாக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கு. நாமும் இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அந்த பரக்கத்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் சிறப்பாகும், நம்முடைய சந்ததியும் நல்ல சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சு ஓத ஆரம்பிங்க. என்ன மோசமான பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் அவங்களை திருத்தி நல்வழி காட்டுவான். உங்களுடைய துணையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு குடும்பத்தோடு இருப்பீங்க. அதோடு இல்லாமல் ஒரு பரக்கத்து உங்கள் குடும்பத்தில் சரி. இதுக்கு முன்னாடி என்ன முசீபத்து இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ரிசுக்கில் அபிவிருத்தி
இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லாமே மாறி உங்கள் ரிசுக்கில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா ஒரு குடும்பமே அல்லாஹிற்காக இருக்கும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் பரக்கத் நிறைஞ்சி இருக்கும். அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு நியத் வச்சு ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பமே சந்தோஷமாக மாறும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.